ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு தான் பக்குவமாக இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் கேட்கும், அதில் ஆல் ஒன்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், 4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, மீடியமாக வதங்கினா போதும். அந்த கண்ணாடி பதம் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. ரொம்ப வதக்கிட வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா கையிலே மசிச்சிடுங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் ருசிக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். நல்லா கலந்து விட சூடு ஏற அந்த மஞ்சத்தூள்லாம் ராஸ்மெல் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சுட சுட ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜி சேர்த்துக்காக பக்கத்தில் கடாயில் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயில் கொஞ்சம் சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மாவு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு கரைச்சதுக்கப்புறம் இது கூட கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேங்க. அரிசி மாவு வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கலந்து விட மாவு வந்து தனியாகவோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாவு சேர்த்து கலந்து விடும்போது சரியாக இருக்கும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாவு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதே மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா லேசாக இருக்கும். அதனால் மீடியமாக கலந்துக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு, மசாலா நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை வந்து பால்ஸ் பிடிச்சிக்கலாம். நமக்கு போண்டா எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உருட்டினா போதும். எல்லா உருண்டையும் உருட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பால்ஸும் உருட்டியாச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. நான் பக்கத்தில் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்லேயும் இல்லாமல் மீடியம் இல்லாமல் சென்டராக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ ஒவ்வொரு போண்டாவாக நம்ம மாவில் தோச்சி அந்த உருளைக்கிழங்கு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மாவில் நல்லா தோச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் ஒரு 5-6 போண்டா சேர்த்தா போதும். நீங்கள் எடுக்கிற கடாய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போண்டாவை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உடனே திருப்ப வேண்டாம், திருப்பிட்டிங்கன்னா எல்லாம் பிச்சுக்கும். அதனால் 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அந்த தனித்தனியாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அது தனியாக நீங்கள் எடுத்துருங்க. கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு செவந்துடுச்சு போண்டா. அந்த எண்ணெய் சிலப்பெல்லாம் அடங்குனதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.